ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்பி வைப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பேஸ்ட் போல் வந்துருச்சு. இதில் நம்ம தேவையான சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஊறட்டும், ஒரு 1 hour ஊறட்டும். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சிக்கனும் ஊறிடுச்சு. இது போல் ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த சிக்கனை எடுத்து இந்த பவுடரில் பிரட்டிடலாம். இப்போது தண்ணியில் முக்கி எடுத்து திருப்பி மாவில் போட்டு எக்ஸஸான மாவு தட்டி எடுத்து வச்சிடலாம். இதே போல் எல்லா பீஸும் செஞ்சுடுங்க. பாருங்கள், மாவில் பிரட்டிட்டு தண்ணியில் முக்கி எடுத்து திருப்பி மாவில் போட்டு பிரட்டி எக்ஸஸான பவுடரை எடுத்துருங்க. பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிடலாம். இதை மெல்லமாக திருப்பி விட்டுக்கோங்க. அடிக்கடிக்கு திருப்பி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா பீசஸும் நம்ம ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான கேஎஃப்சி ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.